ப்ரோ இப்போ மார்க் ஆல்ரெடி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நேரா லெஃப்ட் சைடுல லோ, மந்த்லி லோ. இது லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட், ஓகே. ஹை எது, லோ எது? ஹை வந்து 0.09 இருக்கு பாத்தீங்களா, 0.9 இருக்கு பாத்தீங்களா. இதுவா? ஆ ஹை போட்டாச்சு. லோ லோ வந்து 0.7க்கும் 0.65க்கும் நடுவில் வரும். இல்ல கீழே கீழே இன்னும் லெஃப்ட்ல, இதுவா? இன்னும் கீழே வாங்க. சேம் ஹை தான் வச்சிருச்சுல, அப்ப எது லோ? அதான் லோ கீழே இங்க 0.7க்கு 5க்கும் நடுவில் இருக்கும். இதுவா? இது கீழே. அந்த அது அது சைடில், அதுக்கு சைடில். அதேதான் அதேதான். இதுவா? ஓகே. மைனர் லோ. என்ன ப்ரோ? மைனர் லோ. ரூபா இருக்கிற லோ, கடைசி லோ வந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு கீழே கடைசி வருது பாருங்க, சின்ன ஹேம்பர். மேஜர் போட்டது மேஜர். மைனர் லோ. ஆமா மேஜர். மைனர் வந்து 0.5 அந்த இதுக்கு நேரா கீழே. இதுவா? ம் இது மேஜருங்க. இப்ப இதுவும் மேஜர், வேற லோவே இல்லையே இருக்குல்ல. இருக்கு, மைனர் இருக்கு. அது கீழே போனோம்னா நம்ம இப்ப கரண்ட்ல ஓடி இருக்கு பாத்தீங்களா, கரண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்களேன், 0.76161. இப்ப மார்க் பண்றீங்களா அந்த இதான்? இது இப்ப மார்க் பண்ணீங்களா? இதுவா இல்ல இதுவா? இதுவா இல்ல இதுவா? ஃபர்ஸ்ட் ஒன்னு. இது உடைச்சிச்சு. இப்ப வேற என்ன இருக்கு உடைக்காம? உடைக்காம இருக்கிறதுனா இப்ப நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, அதுக்கு அடுத்தது. எது? இதுவா? இங்க 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 நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல கீழே, இதுவா? மார்க் பண்ணதுக்கு அடுத்தது. மார்க் பண்ணது இதுவா? 0.6. இது சொல்லக்கூடாதா? சொல்லாம கூடாதா? ஓகே, ரீடெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. சொல்லாம கூடாதா? இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாமே இது அதுல என்னவா இருக்கு? இது என்ன லெவல்? அதெல்லாம் மார்க்கெட் என்ன லெவலா இருக்கு? அங்க இருந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப நீங்க மார்க் பண்ணதுல டவுன் இருந்து டவுன் ட்ரெண்ட். ட்ரெண்ட். இது ப்ரீவியஸ் லோ உடைச்சிருக்கு. இது என்ன லெவலா இருக்கு? இது சேம் லெவல்ல இருக்கு. அது என்ன லெவல்? டோரை ஓபன் பண்றதுக்கு என்ன தேவை? டோரை ஓபன் பண்ணா என்ன தேவை? கீ லெவல் ப்ரோ. இது வீக்லி கீ லெவல், வீக்லி ஹை எல்லாமே ஒரே இடத்துல இருக்கா? ம் ஆமா ப்ரோ. மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த இடத்துல? அப் ட்ரெண்ட் ஆகும் ப்ரோ, மேலே ஏறும். ட்ரெண்ட் ஆகும். உடச்சிட்டு போக வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ. உடைச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கீ லெவல் உடைச்சாதான் வாய்ப்பு. சரி, மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபுல்லா கீழே உடைக்கலன்னா டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் தான். அந்த இடத்த உடைக்கலன்னா டவுன் ட்ரெண்ட் தானே. ஆமா, உடைக்கலன்னா டவுன் ட்ரெண்ட் தான். அப்போ டெய்லி போயிடலாமா? போயிடலாம் ப்ரோ. டெய்லி என்னவா இருக்கு? அங்கேயும் சேம் அதே இடத்துல தான் நிக்குது. லோவா? ஆமா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இப்ப. அப் ட்ரெண்ட் லைன் போலாமா? ஆமா ப்ரோ. ஓகே, சோ ரெசிஸ்டன்ஸ் வித் அப் ட்ரெண்ட் லைன். இந்த இடத்த உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே இறங்கும் ப்ரோ. இந்த இடத்துல என்ன பண்ண? லோ மென்ஷன் பண்ணவா? ப்ரீவியஸ் லோ எந்த எது? ப்ரீவியஸ் லோ எது? ப்ரீவியஸ் லோ கீழே இந்த இருக்குல்ல ப்ரோ, நம்ம 0.754 சம்திங் அந்த இடத்துல வரும் ப்ரோ. இப்போ மார்க் பண்ணிருக்கு. வச்சிருக்கேன் அதுவே ப்ரீவியஸ் லோவா? இந்த இடத்த உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் கீழே வரும். 50 எடுக்கும். 50 எடுக்கும். அதுல இருந்து உடச்சா 50 வரும். கண்டிப்பா 50. உடைச்சிருக்கா? ஆமா ப்ரோ. உடைச்சிருக்கா? உடைக்கல, பட் ரீச் ஆயிருச்சு நம்ம இதை. உடைச்சிருக்கா உடைக்கலையா? உடைச்சிருச்சு ப்ரோ. சைடு மைனூட் வந்துருக்கு பாருங்க, உடைச்சிருச்சு. உடைச்சிட்டா? அப்ப எந்த எடுக்கிறீங்களா? இருங்க, 4 ஹவர்ஸ் ஒரு பாத்துருவோமே. 4 ஹவர்ஸ்ல பாத்துட்டு வருவோமா? இன்னொரு கேண்டில் பார்க்கலாமா? ஒரு கேண்டில் பார்த்துட்டு போலாமா? எடுக்கலாம் ப்ரோ, டவுன் ட்ரெண்ட் எடுக்கலாம் ப்ரோ. எஸ் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் 1:2 ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? ஸ்டாப் லாஸ் வந்து இப்ப கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, பெரிய கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து கொஞ்சம் மேல.
அது போதும். டார்கெட் டார்கெட் 1:2 வைங்க ப்ரோ. 1:2 இல்ல பிங்க்ல என்ன கேட்கவா? இல்ல 1:2 போதும். ரிஸ்க் கம்மியாவே எடுத்துக்கிறோம். முதல்ல ப்ராஃபிட்டை பார்த்துக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் அஜித். 1:1 கிட்ட அஜித் நான் சொல்லுங்க ப்ரோ. 1:1 கிட்ட 1:1 தான் ப்ரோ ஹிட். நான் பிளான் பண்ண 1:2 இல்ல. அச்சா ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. ஸ்டாப் பண்ணவா? அடுத்த என்ட்ரி. மிஸ் ஆயிடுச்சு. ஒரு என்ட்ரி மிஸ்ஸிங். 1:2 கிட்டா 1:2 கிட்ட. சூப்பர் ப்ரோ. அது இன்னொரு என்ட்ரி இங்க போட்டுருக்கலாம்ல. எங்கன ப்ரோ? இந்த ரிஜெக்ஷன் நடக்கவே போட்டுருக்கலாம்ல. கிரீன் திரும்ப அது அப்டேட் ஆகும்னு எதிர்பார்த்தேன் ப்ரோ. ஹேம்பர் மணிக்கு இருந்துச்சு. திரும்ப மேல வருமா? ஹேம்பர் மணிக்கு டக்குன்னு பார்க்க ஹேம்பருக்கு ரிவர்ஸ்ல மணிக்கு இருந்துச்சு. மேல ஏற மணி தெரிஞ்சுச்சு. மேல இறங்கி நல்லா கீழே ரெஸ்பெக்ட் பண்ணி டிராப் ஆகுது. மேல இறங்கி பாருங்க. இதெல்லாம் செல்லஞ்சி போட்டுருக்கான். சூப்பரா கண்டிப்பா பிங்க் அடிச்சிருச்சு. இப்போ அங்க ஒரு என்ட்ரி செல் என்ட்ரி போடலாம் ப்ரோ. ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் இப்ப கரண்ட் இருக்கு பாத்தீங்களா? கரண்ட்ல இருந்து கொஞ்சம் லைட்டா மேல. டார்கெட் 1:2 தான் ப்ரோ. அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. 1:1 கிட்டா? ஆமா ப்ரோ 1:1 கிட்ட. என்ட்ரி கிட்டா? ஆமா ப்ரோ. சரி இப்போ அடுத்த என்ட்ரி வந்தா என்ன பண்ணலாம்? நீங்க ப்ளே பண்ணுங்க. அடுத்த என்ட்ரி நான் ப்ளே பண்ணி பாத்துக்கிறேன். டவுன் டென்ட் தான் ப்ரோ. 50 உடைச்சிருச்சு. டவுன் டென்ட் தான் வரும். செல்லா? ஆமா ப்ரோ. ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் நம்ம பழைய ஸ்டாப் லாஸ் வைங்க. பழைய ஸ்டாப் லாஸ் இங்க வச்சுக்கலாம். அதுல இருந்து கொஞ்சம் மேல ரொம்ப இல்ல லோ பிரேக் பண்ணி லோயர்ல வச்சு இது ஸ்டாப் லாஸ். ப்ரீவியஸ் ஹைட்டானே ஸ்டாப் லாஸ். ஆமா அங்கதானே ஹைட்டானே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். இல்ல அதுல இருந்து ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு ரீஸ்டேட் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கு மாட்டோம். ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா லாஸ் ஆகும்னா அதை இன்க்ரீஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஓகே. பயம் இருக்க கூடாது. பயத்துக்காக இல்ல. கீழே போயிட்டு கீழே உள்ள ஓடி போய் ரீடெஸ்ட் எடுத்துட்டு வருமே. ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப டவுன் ட்ரெண்ட் வரும். அதுக்காக கேட்டேன். ரீடெஸ்ட்க்கு அப்புறம் பயந்து ஒன்னு போடுங்க. ஓகே. செகண்ட் லெவல் முடிஞ்சு ப்ரோ. செகண்ட் ஹிட் இல்ல என்ட்ரி ஹிட் பா. என்ட்ரியை தாண்டி பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கல. அது உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தாச்சு. 1:1 ஹிட். ஓகே யா 1:2 ஹிட். ஷிட்டா டவுன் போயிடுச்சா? இன்னும் டவுன் போகாம பண்ணிருக்கு. 1:2 ஹிட் பாஸ். 2 ஹிட்டா? இன்னும் அது கீழே இறங்காம பண்ணிருக்கு போன்ல பாக்குறப்ப. பாருங்க ஹிட். ஓகே 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 ஹிட் ஆயிடுச்சு. 1:2 ஓகே ப்ரோ.